ஹாய் வெல்கம் டு ஊப்ஸ் ஐ குக்ட். சில நாளைக்கு பிறகு உங்களை நான் இன்றைக்கு சந்திக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு கேரட்டும் பீன்ஸும் போட்டு அப்படி சுண்டல் செய்கிறேன்னு காட்டுதான். அதுக்கு முதல்ல நீங்கள் கேரட்டை நல்லா கிரேட் பண்ணி எடுத்துட்டு பீன்ஸையும் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணுங்க. நீங்கள் நீட்டாக வட்டி நாளாக வெட்டினாலும் ஓகே, இப்படி வெட்டினாலும் ஓகே. இது வந்து எனக்கு பிடிச்ச மெத்தட். அதுக்கு பிறகு நீங்கள் வெங்காயம், பச்சை கொச்சிக்காய் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இஞ்சி வெள்ளைப்பூடை வந்து கிரேட் பண்ணி நான் எடுத்துருக்கிறேன். அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும்ன்றதுக்காக கடிப்படாமல் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களோட பேனை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு நான் யூஸ்வலாக வந்து சீரகம் போடுறேன். நான் பொதுவாக நான் எந்த சீரகம் போடுறேன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அப்போ அதனால் நான் சின்ன சீரகம் தான் மோஸ்ட்லி போடுறேன். நான் சரியா சீரகத்தை போட்டுட்டு அது நல்லா அப்படி பொரிஞ்சு வரும் பொழுது நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெங்காயம், பச்சை கொச்சிக்காய் இது எல்லாத்தையும் நான் ஒண்டா போடுறேன். நான் ஒண்டா போடாமல் ஒண்டா போடுறேன். போட்டுட்டு இது நல்லா வதங்கி வந்த பிறகு வெங்காயம் வந்து ஒரு மாதிரி டிரான்ஸ்லூசண்டாக மாறின பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க, வெஜிடபிள்ஸ் போடுங்க. இதில் பெருசாக மினக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நான் வந்து தாளிப்பு பண்ணும்பொழுது மூடி போட்டேன். சம்டைம்ஸ் கொஞ்சம் காரம் கூடுதலாக இருந்ததுண்டா யாரும் கிச்சனில் இருந்தாங்கன்னா அவளுக்கு எரிச்சல் மாதிரி வரும், இருமல் வரும். அதனால நான் மூடி போட்டு ஓரளவுக்கு அந்த இன்டென்சிட்டியை குறைக்கிறேன் நான். ஸோ உங்களுக்கு விரும்பினா நீங்கள் மூடி போடாமல் கூடி நீங்கள் தாளிப்பு இது பண்ணலாம். பட் நான் யூஸ்வலாக இந்த மெத்தட் என்னென்னா அப்போ நான் மூடி போட்டேன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த குக்காய் வார தன்மை வரமிக்கும். அதுக்கு பிறகு இப்போ நான் ஒண்டா போட போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இது நல்லா வெந்து வந்துட்டுது. அதுக்கு பிறகு நான் இந்த அந்த கிரேட் பண்ணி இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போடுறேன். கேரட்டும் போஞ்சியும் போடுறேன். உங்களுக்கு விரும்பினா கேரட்டை மட்டும் போட்டு கேரட் சுண்டல் செய்யலாம். அப்படி இல்லை பீட்ரூட் இருந்தாலும் சரி, இல்லது நீங்கள் கேரட்டும் கோவா போடலாம். அப்படி சாவாய் கேபேஜ் இப்படி ஏதாச்சும் ஒன்று நீங்கள் போட்டு செய்யலாம். இந்த பிறகு உப்பு போட்டு கொஞ்சம் தேவையான அளவு உங்களுக்கு உப்பு போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இப்படியே விடணும். அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வெஜ்ஜீஸில் இருக்கிற மொய்ஸ்ட் எல்லாமே வந்து அதுவாக ஆட்டோமேட்டிக்காக குக் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணு. நீங்கள் தண்ணி ஒன்றும் விட தேவையில்லை. ஒரு மினிமம் சிம்மில் வச்சுக்கொண்டீங்கன்னா ஓகே, மூடி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு அந்த எவாப்ரேட் ஆகிற அந்த இது வந்து அப்படியே சர்க்குலேட் ஆகி உங்களுக்கு ஓரளவுக்கு குக் ஆன மாதிரி வரும். அதுக்கு பிறகு நீங்கள் அதை இறக்கி எடுத்தீங்கன்னா சரி. இதுதான் கேரட்டும் போஞ்சியும் போட்டு சுண்டல். வேற ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.